வணக்கம் மக்களே! செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எல்லாம் சேஃபா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 26, 2021 ஜூலை 26, 2021 இன்றைய தேதியில செய்தித்தாள்கள்ல வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. Moving on to the newspaper analysis for July 26, 2021. Here comes the first one. Ramappa Temple gets UNESCO tag. So தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கோவில், ராமப்பா கோவில் உலக பாரம்பரிய சின்ன பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. Ramappa Temple in Telangana, a 13th century engineering marvel named after its architect Ramappa, was proposed by the government as its only nomination for the UNESCO World Heritage Site tag for the year 2019. ஸோ 2019 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன பட்டியலை இடம்பெற்ற ஒரே இடம் இந்த ராமப்பா கோவில். ஸோ 2019 அப்படிங்கிறது 2020 கொரோனானால அது எதுவுமே அவங்க பண்ணாமல் இருந்தாங்க யுனெஸ்கோ. ஸோ இப்போ நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக இது அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள 13வது நூற்றாண்டை சேர்ந்த ராமப்பா கோவில் அப்படிங்கிறது உலக பாரம்பரிய சின்ன பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் கட்டின ஆர்கிடெக்ட், அதாவது இன்ஜினியர், பொறியாளர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேஸ்திரி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அப்படித்தான் சொல்ல முடியும். ஸோ அவருடைய பேரில் தான் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது, ராமப்பா கோவில் அப்படிங்கிறது. ஸோ தெலுங்கானா மாநிலத்திற்கு இது இந்தியாவின் 39வது உலக பாரம்பரிய சின்ன பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இட் இஸ் 39th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஃபார் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ருத்ரேஸ்வரா டெம்பிள் அப்படின்னும் கூப்பிடப்படுகிறது. ருத்ரேஸ்வரா கோவில் அல்லது ராமப்பா கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் 39வது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய இடம் இந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ராமப்பா கோவில். ஸோ கணபதி தேவா என்ற காகதிய வம்ச மன்னரின் ஆட்சி காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் மூலவர் ராமலிங்கேஸ்வரர் அதுதான் he is the chief deity of this temple. காகதிய வம்சம், ஓகேங்களா, காகதிய டைனாசிட்டி ரூலர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. கணபதி தேவா என்ற காகதிய வம்ச மன்னரின் ஆட்சி காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் மூலவர் ராமலிங்கேஸ்வரர். எனினும் இந்த அற்புதமான கோயிலை வடிவமைத்த கட்டடக் கலைஞரான ராமப்பாவின் பெயரில் அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது. ராமப்பாவின் பெயரில் அறியப்படுகிறது இந்த கோவில். கிட்டத்தட்ட அந்த ராமப்பா அப்படிங்கிறவர் 40 வருஷமா இந்த கோவிலோட வேலையை பார்த்ததுனால அவரை கௌரவிக்கிறதுக்காக இந்த கோவில் ராமப்பா கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேரு ருத்ரேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது. காகத்திய டைனாசிட்டி டைம்ல இந்த டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு. 13வது நூற்றாண்டு 1213ஆம் ஆண்டுல கணபதி தேவா அப்படின்ற அரசர் டைம்ல இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் 39வது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இது. Moving on to the next for July 26, UN's Vision for Everyone. ஐக்கிய நாடுகள் சபைகளின் ஒரு புதிய திட்டம், அனைவருக்கும் ஒளிவீச செய்வது, விஷன் ஃபார் எவ்ரி ஒன். யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி adopted a new first ever resolution on vision named Vision for Everyone to make eye care services as an integral part of universal health coverage and address the increasing impact of vision loss on sustainable development. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை முதல் முறையாக கண் பார்வைக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அனைவருக்கும் பார்வை தெரிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துகளை இது செய்யப்படுகிறது. அதோடு இல்லாமல் கண் தேவையான சிகிச்சைகள் அனைத்தையும் ஹெல்த் கவரேஜ், அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் eye care services for at least 1.1 billion people with vision impairment by 2030, especially those who lack eye service. 2030ஆம் ஆண்டிற்குள்ள சராசரியாக
1.1 பில்லியன் மக்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடை நீக்கி அவர்களுக்கு ஒளி வீச செய்ய வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் குறிக்கோள் என்று ஐக்கிய நாடு சபைகளின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ த ரெசல்யூஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை பங்களாதேஷ். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த மசோதாவை கொண்டு வந்த நாடு வந்து வங்கதேசம். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26, ரைட் டு பி ஃபர்காட்டன். ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அண்ட் சென்சிட்டிவான விஷயம் கூட சொல்லலாம். இந்தியாவில் ரைட் டு பி ஃபர்காட்டன், அதாவது மறக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அசுதோஷ் கௌஷிக். இவர் வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்னு ஹிந்தி பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆன ஒருத்தர், டைட்டில் வின்னர் கூட சொல்லிக்கிறாங்க. எந்த சீசன்லாம் கேட்காதுங்க, அதான் நம்மளுக்கு தேவையில்லை. அசுதோஷ் கௌஷிக் செலிபிரிட்டி, ஆமா பிக் பாஸ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய செலிபிரிட்டி தான். ஹேஸ் அப்ரோச் டெல்லி ஹை கோர்ட் சீக்கிங் ரிமூவல் ஆஃப் ஹிஸ் வீடியோஸ், போட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் த இன்டர்நெட். ஹி ஹஸ் சைட்டட் ஹிஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்திருக்க மனுவில் இணையத்திலிருந்து அவருடைய பழைய வீடியோ, ஃபோட்டோகிராஃப் மற்றும் அவர் பற்றிய செய்திகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவர் கோட் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே நீக்கணும்னு நான் சொல்றது வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னு தலைப்பில் கீழே நீங்கள் நீக்கணும், அதுக்கு நீங்கள் உத்தரவிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் வீடியோ, ஃபோட்டோகிராஃப் சர்ச் அப்படின்னா அது ஏதோ ஹோட்டலுக்கு போனப்போ நிறையா சண்டை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க, யாரையோ அடிச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இவருக்கு வந்து திருமணம் பார்க்க போன இடத்துல பெண் இடத்துல ரொம்ப கோவக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய திருமண வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிளாஷ்பேக்ல. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது என்னன்றதுக்காக தான் இவருடைய தேவையில்லாத ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லணும். நம்மளுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் முக்கியம், ரைட் டு பி ஃபர்காட்டன் மட்டும் பார்த்துக்குங்க. Kaushik's plea mentions that the posts and videos on the internet related to him have caused him psychological pain for diminutive acts which were erroneously committed a decade ago. எப்பவோ நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பெருசுப்படுத்தப்படுகிறது. இது வந்து நானே மறக்கணும்னு நினைக்கிற செயல், இதை வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுது, மன ரீதியாக நான் இதனால் பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். The plea also says that the mistakes in his personal life becomes and remains in public knowledge for generations to come. எப்பயோ செய்த ஒரு சிறிய தவறு இணையத்தில் இருக்கிறதுனால நான் எப்பயுமே தப்பானவனாக இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியும், வரப்போற சன்னதிகளுக்கும் தெரிய வரும், அதனால இதை வந்து டெலீட் செய்யறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னா the right to be forgotten falls under the purview of an individual's right to privacy. இது ஒரு தனிநபர் உரிமை சார்ந்த விஷயத்தின் கீழ் வருது. 2017 உச்சநீதிமன்றம் வந்து ரைட் டு பிரைவசி வாஸ் டிக்ளேர்ட் அஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் சரத்து 21 கீழ் ரைட் டு பிரைவசி, தனிநபர் சுதந்திரம் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் கூறியது. புட்டசுவாமி வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்ப்பு இது. புட்டசுவாமி வழக்கு தனிநபர் உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையே என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது 2017. ஸோ ரைட் டு பிரைவசி வந்து இந்த தனிநபர் உரிமை வந்து இட்ஸ் கவர்ன்டு பை த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் தட் இஸ் yet to be passed by the parliament. The bill exclusively talks about the right to be forgotten. ஸோ இந்த தனிநபர் உரிமை, அடிப்படை உரிமை அப்படிங்கிறது கீழே வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ அதனால இதில் நீங்கள் வெளியிடணும், டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறக்கணும் சொல்லிட்டு அந்த கௌஷிக் என்ற பிக் பாஸ் செலிபிரிட்டி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். Broadly, under the right to be forgotten, users can delink, limit, delete or correct the disclosure of their personal information held by the data fiduciaries. ஸோ இன் கேஸ் அது மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த படத்தை நீக்கிறதுக்கு இன்டர்நெட்ல வந்து ஃபெசிலிட்டி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூரோப்பியன் யூனியன்ல வந்து 2018 கொண்டு வந்த சட்டத்தின்படி ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன், ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன், பொது தரவு பாதுகாப்பு மசோதா அப்படின்றது தலைப்பில் கீழே ஐரோப்பிய யூனியன் 2018 கொண்டு வந்த சட்டத்தில் வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இதுக்கு உயர்நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26, 2021 எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பில், எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பில் இந்த மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது.
எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பில். இது எதற்கு அப்படின்னா அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ், அதாவது பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக தயாரிக்கப்படும் எந்த பொருளும் இது கீழே இந்த பில்லு மசோதா கீழே கொண்டு வரப்படுகிறது. அந்த ஃபேக்டரிகளை வேலை செய்கிறவர்கள் எக்காரணம் கொண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி கிடையாது என்பதுதான் இந்த மசோதாவின் நோக்கம். இட் இஸ் எய்ம்ட் அட் பிரிவென்டிங் தி ஸ்டாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஓன்ட் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் ஃப்ரம் கோயிங் ஆன் எ ஸ்ட்ரைக். இட் இஸ் மென்ட் டு ப்ரொவைட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் so as to secure the security of the nation and the life and the property of the public at large and for matters connected therewith or incidental thereto. அதாவது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அவர்களே நாட்டிற்கு முன்னுரிமை தரப்படும் என்பதனால அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. The bill empowers the government to declare services mentioned in it as the essential defense services. Essential defense services கீழே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. So அதே மாதிரி it also prohibits strike and lockouts in any industrial establishment or unit engaged in the essential defense services. ஸ்ட்ரைக் கிடையாது, லாக் அவுட் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26 ARMEX 21 ARMEX 21. ஸோ இட் இஸ் இந்தியன் ஆர்மி ஸ்கையிங் எக்ஸ்பெடிஷன். இந்திய இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு ஸ்கையிங் எக்ஸ்பெடிஷன். ஸோ கண்டக்டட் த ஹிமாலயன் ரேஞ்சஸ், இமயமலை தொடர்களில் இது செயல்படுத்தப்பட்டது. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்திய இராணுவத்தின் மகத்துவத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்மெக்ஸ் 21 எக்ஸ்பெடிஷன் செய்யப்பட்டுள்ளது. ஸோ மார்ச் 10, 2021 தொடங்கிய இது ஜூலை 2021 முடிவுக்கு வந்துள்ளது. ஆர்மெக்ஸ் 21 இந்தியன் ஆர்மி ஸ்கையிங் எக்ஸ்பெடிஷன். Next for July 26, ராம்நாத் கோவிந்த் 4 years as president. இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற திரு ராம்நாத் கோவிந்த் பதவியேற்று நேற்றுவோடு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. Has completed 4 years in office on July 25, 2021. 14வது இந்திய குடியரசுத் தலைவராக ஜூலை 25, 2017 திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதவியேற்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பதவியேற்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இவருடைய இந்த 4 ஆண்டு பதவி காலத்தில் ஒன்றிய அரசின் 43 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதே போல பல்வேறு மாநிலங்கள் அனுப்பிய 20 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26 மான் கி பாத் மனதின் குரல். பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாடும் நிகழ்ச்சி மனதின் குரல். ஸோ நேத்திக்கு அவர் பேசுகிறப்ப has urged Indian to participate in the Amrit Mahotsav launched to mark the 75th year of Independence Day. 75வது இந்திய சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க அம்ரித் மஹோத்சவ் என்ற திட்டத்தில் பொதுமக்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் பேசுகிறப்ப வரும் ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் அடைந்ததன் 75வது ஆண்டில் இந்தியா அடியெடுத்து வைக்கிறது. இதையொட்டி நாடு முழுவதும் அம்ரித் மகோத்சவம் கொண்டாடப்பட உள்ளது. இத்தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. பல இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் தேசிய கீதத்தை பாடுவது ஒரு நிகழ்ச்சியாகும். அதுக்கு ஒரு லிங்க் சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்ல நாம தேசிய கீதத்தை பாடி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பேசுறப்ப தேசமே முதன்மையானது, முன்னோக்கி செல்வோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். He asked the citizen to forge a unity of purpose. பாரத் ஜோடோ அண்டோலன், பாரத் ஜோடோ அண்டோலன், யூனிட்டி ஆஃப் பர்பஸ், யுனைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். யுனைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பேசுறப்ப நேற்றுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரியை சேர்ந்த
ராதிகா சௌத்ரி என்ற பெண்மணியை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. நீலகிரி மலைத்தொடர்ல வந்து மலை பிரதேசத்துல வந்து ஆட்டோ அவசர ஊர்தி சேவை, அதாவது ஆட்டோ ஆம்புலன்ஸை அவர் செயல்படுத்தி வருவதற்கு பிரதமர் பாராட்டி இருக்கிறாரு. அந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ்க்கு பேர் வந்து ஆம்புராக்ஸ் அப்படின்னு வைக்கப்பட்டுள்ளது. அதே போல சண்டிகர்ல சோலாபூரி விற்கிற சஞ்சனா ராணா அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் ஹோட்டலுக்கு வரவங்க வந்து அன்னைக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கு வந்து சர்டிபிகேட்டை காமிச்சாங்கன்னா அன்னைக்கு அவர் ஹோட்டல்ல இலவசமா சாப்பிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சண்டிகர்ல சோலாபூரி விற்பனை செய்யும் சஞ்சனா ராணா அவரை பத்தியும் நேத்திக்கு ரேடியோல இந்திய பிரதமர் வந்து பேசியிருக்கிறார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26, Priya Malik. Priya Malik. India's Priya Malik won the gold medal in the World Cadet Wrestling Championship in Budapest. ஹங்கேரியில் நடைபெற்ற உலக கேடட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் 73 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரியா மாலிக். ஸோ இவர் ஆக்சுவலாக இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஆனால் நேற்றுக்கு ஜெயிச்சதுனால டோக்கியோவில் தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பிரியா மாலிக்கை. Next for July 26, Operation Sadbhavana. Operation Sadbhavana. ஸோ இது வந்து இந்திய இராணுவத்தினால் ஜம்மு காஷ்மீரில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ உதவிக்கான பெயர். In order to provide basic medical assistance to remote villages, a medical and veterinary camp was organized at Tayakshi in Siachen Brigade under the aegis of Fire and Fury Corps. The camp was a humanitarian project under Operation Sadbhavana to render the medical care to needy villages of the நூப்ரா வேலி. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற நூப்ரா பள்ளத்தாக்கில் இருக்கிற மிகவும் ரிமோட்டான ஏரியா, பின்தங்கிய கிராமங்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அங்கு இருக்க கால்நடைகளுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காகவும் இந்திய இராணுவத்தினால் உதவிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த உதவிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பெயர் வந்து ஆபரேஷன் சத்பவனா. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26 ஒன்லைனர்ஸ். Ministry of Social Justice and Empowerment initiated a welfare scheme namely Smile for Beggars and Transgenders. பிச்சைக்காரர்கள் மற்றும் திருநங்கைகளுக்காக சமூக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஸ்மைல் என்ற திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. Smile, support for marginalized individuals for livelihood and enterprise. Support for marginalized individuals for livelihood and enterprise. ஜூலை 26 இன்றைக்கு கார்கில் போரில் வெற்றி பெற்ற தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கார்கில் விஜய் திவாஸ் டே. Next one, Marathi literature and banker Satish Kalsekar passed away, winner of Sahitya Akademi Award in 2013. சாகித்ய அகாடமி விருது 2013ஆம் ஆண்டு வென்ற மராத்திய இலக்கியவாதி சதீஷ் காலசேகர் அவர்கள் மறைந்தார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26, பொன்றிய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா வந்து நேற்றுக்கு வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற சிரபுஞ்சி இடத்துல வந்து பசுமையை நினைவு கூறும் வகையாக கிரீன் சோரா அஃபாரஸ்டேஷன் கேம்பெயின், அதாவது மரங்களை வளர்ப்பதற்கு பற்றியதற்கான ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை செயல்படுத்தினார். ஸோ அவர் சொல்றப்ப மத்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து எவர் கிரீன் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால மரம் நடுவது பற்றி விளக்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவர் கிரீன் நார்த் ஈஸ்ட் வாஸ் த ஸ்லோகன் given for this campaign, highlighting the importance of the tree plantation and afforestation. நெக்ஸ்ட் ஒன், மலோத் கவிதா. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி மலோத் கவிதா வந்து 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் தந்தது நிரூபிக்கப்பட்டதனால் அவருக்கு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. 10,000 ரூபாயும் மற்றும் 6 மாத சிறை தண்டனையும் அவருக்கு விதித்துள்ளது. ஆனால் உடனடியாக அவருக்கு பெயில் கிடைச்சது. அவர் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் தந்ததுக்காக அவருக்கு பதவி பறி போயிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு போகணும்? நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 26,
DRDO Chief Mr. G. Satish Reddy inspected the construction work on the missile testing range at Andhra Pradesh. ஸோ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் குலாலம்போடா கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஏவுகணை சோதனை மையத்தை வந்து டிஆர்டிஓ சீஃப் வந்து நேத்திக்கு ஆய்வு மேற்கொண்டார். ஸோ இந்தியாவில் கட்டப்பட்டு வரும் இரண்டாவது ஏவுகணை சோதனை மையம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எம்டிஆர் மிசைல் டெஸ்ட் ரேஞ்ச் எங்கே இருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்க பாலசோர் மாவட்டத்தில் தான் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது எம்டிஆர் மிசைல் டெஸ்ட் ரேஞ்சிங் வந்து ஆந்திரா மாநிலத்தில் கட்டப்பட்டு வருகிறது. மற்றும் ஒரு புத்தகம் சைனா சிவிலியன் ஆர்மி த மேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட் வாரியர் டிப்ளமாசி, சைனா சிவிலியன் ஆர்மி த மேக்கிங் ஆஃப் த வேர்ல்ட் வாரியர் டிப்ளமாசி அப்படின்ற புத்தகத்தை பீட்டர் மார்டின் எழுதியிருக்கிறார். With this, I'm coming to an end for July 26, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.